ஜெயலலிதா மறைவை தொடர்ந்து ஆர்கேநகரில் நடத்தப்பட்ட இடைத்தேர்தலில் டிடிவி தினகரன் குக்கர் சின்னத்தில் போட்டியிட்டு சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். அதனைத் தொடர்ந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற அமைப்பை ஏற்படுத்தி அவர் தீவிர அரசியலில் இயங்கி வருகிறார். அந்த சூழலில் சமீபத்தில் ரத்து செய்யப்பட்ட திருவாரூர் இடைத்தேர்தலுக்கு அவர் தனது கட்சிக்காக குக்கர் சின்னத்தை ஒதுக்க கோரி தேர்தல் ஆணையத்தின் முன்பாக முறையிட்டு பிறகு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை உச்சநீதிமன்றமானது விசாரித்திருக்கிறது. டிடிவி தினகரனுக்கு குக்கர் சின்னம் வழங்க முடியாது என்ற ஒரு உத்தரவை தேர்தல் ஆணையத்திலிருந்து தற்பொழுது தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. டிடிவி தினகரன் ஏற்கனவே இது தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்து உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கூடிய இந்த சூழலில் தேர்தல் ஆணையம் டிடிவி தினகரனுக்கு குக்கர் சின்னத்தை வழங்க மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இதன் விரிவான விவரங்களை நமது டெல்லி செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்டு வரலாம். சுசித்ரா, எந்தெந்த காரணங்களை எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையம் முன்வைத்து அவருக்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறது? டிடிவி தினகரன் சார்பாக வரப்போக இருக்கும் இடைத்தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு சின்னமாக குக்கர் சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் முன்வைத்திருந்தார்கள். அந்த மனு மீதான பதில் மனுவை தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையமானது தாக்கல் செய்திருக்கிறது. குறிப்பாக அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு முன்கூட்டியே அதாவது சின்னத்தை ஒதுக்குவது தங்களுடைய நடைமுறை இல்லை எனவும், அதனால் டிடிவி தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு குக்கர் சின்னத்தை முன்கூட்டியே வழங்க முடியாது என்ற ஒரு கருத்தை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக தேர்தல் ஆணையத்தின் நடைமுறைகளின்படி அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு மட்டுமே ரிசர்வ் சிம்பல் என அழைக்கப்படும் சின்னங்களை, பொதுவாக இருக்கும் சின்னங்களை முன்கூட்டியே வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும், ஆனால் அங்கு தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்படாத மற்றும் அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையமானது எந்த ஒரு சின்னத்தையும் முன்கூட்டியே தேர்தலுக்காக ஒதுக்குவது இல்லை என்ற ஒரு வாதத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். அதே வாதங்களை அவர்கள் எழுத்துப்பூர்வமான பிரமாண பத்திரமாகவும் தாக்கல் செய்திருக்கிறார்கள். தற்பொழுது அந்த வழக்கு மீதான விசாரணையானது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் AM கன்வில்கர் மற்றும் ரஸ்தோகி தலைமையிலான அமர்வு முன்பு நடைபெற்று வருகிறது. டிடிவி தினகரன் தரப்பில் தற்பொழுது ஆஜராகியுள்ள கபில் சிபல் அவர்களுடைய வாதங்களானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மூன்று தரப்பினுடைய வாதங்கள் முடிந்த பிறகுதான் இந்த சின்னத்தை ஒதுக்குவதற்கான உத்தரவை உச்சநீதிமன்றம் வழங்குமா வழங்காதா என்ற ஒரு முடிவு தெரியவிடும். தற்பொழுது வரையிலும் தேர்தல் ஆணையமானது தெளிவாக கூறியிருக்கிறார்கள். டிடிவி தினகரன் அவர்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு குக்கர் சின்னத்தை ஒதுக்குவது என்பதை சாத்தியம் இல்லாத ஒரு காரணமாக அவர்கள் கூறுகிறார்கள். சுசித்ரா, இதில் முக்கியமான விவகாரமாக பார்க்கப்பட வேண்டியது உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து தேர்தல் கமிஷனுக்கு தனக்கான குக்கர் சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என்றுதான் கோரிக்கையாக இருந்தது. தேர்தல் என்பது தற்பொழுது சூழலில் நடக்கவில்லை. இடைத்தேர்தல் என்பது ரத்து செய்யப்பட்டு விட்டது. அதுக்கு முன்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனு இது. தேர்தல் கமிஷன் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கிடையாது, அதனால் ஒரு பொதுவான சின்னத்தை அவர்களுக்கு தரமாட்டோம் என்ற ஒரு கருத்தை உச்சநீதிமன்றத்தின் முன்பாக முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வழக்கு விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடியது. தீர்ப்பு என்னவாக இருக்க போகிறது, உச்சநீதிமன்றம் என்ன முடிவெடுக்க போகுது என்பதை பொறுத்து பார்க்கலாம். விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.